டாஸ்மாக்ல வந்து ஒரு 1000 கோடியை வந்து திமுக அரசு வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி மூலியமா ஒரு சில அறிவிப்புகள்லாம் வருது. செந்தில் பாலாஜி இல்ல மு.க. ஸ்டாலின் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சிறைக்கு போவது வந்து உறுதின்ற மாதிரி தான் சார் சொல்றாங்க. செந்தில் பாலாஜி பிடிக்கிறது தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. நான் எதிர்பார்க்கறது செந்தில் பாலாஜி மாத்திரம் இல்ல, கே.என். நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கறேன். இப்போ முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து அந்த கடைக்காரர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அரசாங்கமே இந்த மாதிரி பிளாக்ல தான் வச்சு வித்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் போய் அதிக விலை வச்சு டாஸ்மாக்ல உட்காந்து வியாபாரம் பண்றாரு. இல்லை நீங்க சொல்றது அரசாங்கம்னு யாரும் சொல்றீங்க? ஸ்டாலின் போய் டாஸ்மாக்ல வந்து தானே வந்து அதிக விலை வச்சு வித்து வாங்கி எடுத்துட்டு போறான்றீங்களா? எந்த கடையில விற்கிறாரு ஸ்டாலின்? இப்போ அப்ப அந்த 1000 கோடி ஊழல்னு சொல்றாங்களே சார், அப்ப அதுல எதுல இருந்து சார் வருது? இப்போ தொடர்ந்து வந்து திமுக அரசு வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிராக பேசிட்டு இருக்கு. அதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இப்போ அதை மடைமாற்றம் பண்றதுக்காக தான் இந்த இடி ரைடை வந்து உள்ள இருக்கிறாங்க. 1000 கோடி ஊழல்னு எல்லாம் எதிர்பார்க்கறதாங்க, திசை திருப்புறது தான். வேற என்ன? இன்னும் ஒரு 2-3 நாள் யாரோ ஒரு பொம்பளை வச்சு அந்த பொம்பளையோட பத்தி பேச வச்சு இது இல்லையா அது இல்லையான்னு ஏதாவது சொல்லுவாங்க. சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? கடந்த சில நாட்களா அதிகம் பேசும் பொருளா இருக்குது வந்து இந்த மும்மொழி கொள்கை தான் சார். அதுக்கு எதிராக வந்து திமுக அரசு தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்காங்க. என்ன வேணா பண்ணுங்க, நாங்க வந்து இதை வந்து ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நல்ல உறுதியோட இருக்காங்க. இப்ப சில நாட்களா வந்து இப்போ அந்த மெகா ஊழல்னு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. டாஸ்மாக்ல வந்து ஒரு 1000 கோடியை வந்து திமுக அரசு வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி மூலியமா ஒரு சில அறிவிப்புகள்லாம் வருது. இது எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்தது தானே. 26ஆம் வருஷம் எலெக்ஷன் இன்னொரு 8 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார பல ஊழல் வழக்குகள், பல கொலை குற்றங்கள், பல கற்பழிப்புகள் எல்லாம் வந்து திமுக ஆளுங்கட்சி மேலே பாஜக போடுன்னு எதிர்பார்த்தது தானே. அது பிரகாரம் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஜாஸ்தி வரும். நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பயம், யாராவது ஒரு பெரிய தலைவர் வந்து கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அனுதாப ஓட்டுக்காக ஒரு இது பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு வரலாற்றை பார்த்தீங்கன்னா, பல இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தலுக்கு முன்னாடி யாராவது ஒரு பெரிய தலைவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி, அதில் வந்து எலெக்ஷன் மாறும். இல்லாட்டி படுகொலை செய்யப்பட்டார், எலெக்ஷன் மாறும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் இருக்குது. அது மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் அது மாதிரி ஒன்று நடந்தால் கூட நான் ஆச்சரியப்பட முடியாது. பழைய வரலாற்றெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய ஞாபகங்கள் அதை வச்சு சொல்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் காந்தராஜ் எதிர்பார்க்கும் கொலைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி இல்லை சார், இப்போ ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாயில இருந்து 30 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துட்டு இருக்காங்க. இதன் மூலயமா அந்த கடந்த 4 வருஷம் ஆட்சி காலத்தில் அதிகமாக வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு காலையில கூட வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு 40,000 கோடி அளவுக்கு வந்து இதுல ஊழல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி இல்ல மு.க. ஸ்டாலின் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து சிறைக்கு போவது வந்து உறுதின்ற மாதிரி தான் சார் சொல்றாங்க. செந்தில் பாலாஜி பிடிக்கிறது தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. நான் எதிர்பார்க்கறது செந்தில் பாலாஜி மாத்திரம் இல்ல, கே.என். நேரு, ஏவா வேலு, ஈரோடு முத்துசாமி, அப்புறம் இன்னொருத்தர் யாரு, சேகர் பாபு இவங்க எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் விற்பனர்கள். திமுகவினுடைய வெற்றிக்கு அவங்கெல்லாம் பெரிய அத்தாரிட்டியா நிக்கிறவங்க. இவங்க மேலாம் ஊழல் வழக்கு போட்டு உள்ள தள்ளுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதான் சொல்றேன், 26ஆம் வருஷத்துக்குள்ளார இந்த 10 மாதத்துக்குள்ளார இவங்க மேலாம் வழக்குகள் பாயும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் இருக்கும். அப்பதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளினால் திமுகவினுடைய பெயர் வந்து மக்கள் மத்தியில் குட்டிச்சோறாகி விட்டது. ஆகவே மக்கள் பெருவாரியாக வந்து இன்னைக்கு தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர்கள் இருக்கின்ற பாஜகவுக்கு ஓட்டு போட்டார்கள் சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கேந்திரத்தை பயன்படுத்த முடியும். வாக்கேந்திரத்தை கொடுக்குற அந்த தேர்தல் முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, நியாயம் கற்பிப்பதற்காக இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதை எதிர்பார்க்கறது தான். இல்லை சார், இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா இப்போ திமுக வெற்றிக்கு வந்து இவங்களாம் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றீங்க சார். இப்போ ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் வச்சு விற்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து தெரியும். ஆனா இதையே நம்ம கேட்கணும். ஏன்னா இப்போ இவர்கிட்ட கேட்டா திடீர்னு அவர் வந்து அதை கோச்சிக்கிட்டு வேற ஏதாவது கட்சியில போய் சேரலாமே. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணாதான் நம்ம வந்து எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்கறதுக்கு உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓட்டுக்கு நீங்க காசு கேட்கிற வரையிலும் இதையெல்லாம் நிறுத்த முடியாது. ஒரு ராஜா கேட்டான், நாம வரி விதிக்கிறோம், இவ்வளவும் பண்றோம், கைக்கு நம்ம அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தாக்கா அது ஏன் வந்து அந்த பணம் ஏன் வரமாட்டேங்குது
அவ்வளோ எதிர்பார்த்த தொகை ஏன் வரல அப்படின்னு ராஜா கேட்டார். ஒரு மந்திரி வந்து பதில் சொல்லட்டுங்களா நான் என்ன சொல்லுங்கன்னாரு. பெரிய ஐஸ் கட்டி, இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி எடுத்தார், ராஜா கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்துட்டு வாங்க. அவர் அப்படியே கொடுத்தாரு. மந்திரி வாங்கினார். அடுத்த ஆள்னு வரலாம். வர ஐஸ் கட்டி கரைஞ்சி ராஜா கிட்ட கடைசியாக போகும்போது இத்திருண்டு இருந்தது. இவ்வளோ கை மாறி வரும்போது அவன் அடித்தது போக தான் உனக்கு மிச்சம் வரும். அதுதான் அரசாங்கம், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. டாஸ்மாகில் வர்ற அரசாங்க விலை வந்து ஃபிக்ஸடு ஒரு அமௌண்ட்டு, இவன் விற்கிற விலை வேற. இப்போ நான் வந்து கல்யாணி பீர் எனக்கு வேணும்னு கேட்குறேன்னு வைங்க, டிமாண்டில் இருக்கும். அதனுடைய ஒரிஜினல் வந்து எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன், அப்போ மது விலக்கு இருந்தபோது அப்போ தான் ஃப்ரீயாக குடித்தோம். நாங்கள் நல்லா சந்தோஷமாக குடித்தது வந்து மது விலக்கு தீவிரமாக இருந்தபோது தான் ஈஸியாக கிடைச்சிது. வரிகள் இல்லை, சீப்பு. அதை மது விலக்கு ரத்து பண்ணதுனால நான் குடிக்கிறத விட்டேன், கட்டுப்படி ஆகல. அதுவும் ரொம்ப 20 ரூபா 30 ரூபா 90 ரூபா தாங்க ஃபுல் பாட்டிலு. இப்போ நினச்சி பார்க்க முடியுமா? அது 3000 ரூபா 4000 ரூபாங்கிறேன், கட்டுப்படி ஆகல. அதுக்கு பிறகு தான் என்ன போன்ற ரெகுலராக குடித்தோம்ல நிறுத்தது காரணம் மது விலக்கு ரத்து பண்ணாங்க, நாங்கள் நிறுத்திவிட்டோம். இப்போ அந்த கல்யாணி பீர் வந்து, அதாவது கல்யாணி பீரில் என்ன விஷயம்னா அதெல்லாம் இப்போ வருதான்னு தெரியல. ஒரு விஸ்கி பிராந்தி குடித்த கிக் அதில் கிடைக்கும், பீர் தான் அது. பீர் வழியில் விஸ்கி பிராந்தி குடித்த கிக்கு கிடைக்கும் நமக்கு. அதனால தான் கல்யாணி பீருக்கு ஹெவி டிமாண்ட் வரும். அதனால அது 13 ரூபா தான் அந்த காலத்து விலை. இப்போ அது ஏதோ ஒரு விலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை கேட்டோம்னா இது ஸ்டாக் இல்லை சார் அப்படிங்க. சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சரி இவ்வளோ கொடுக்குறியா, அப்புறம் தான் கொடுப்பாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரிங்க. தியேட்டரில் கவுண்டரில் டிக்கெட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த எங்கள் காலத்தில். இன்னைக்கு தியேட்டருக்கு ஆள் போகிறதுக்கு ஆளே கிடையாது, அது வேற விஷயம்னு வச்சு. இப்போ முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து அந்த கடைக்காரர்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அரசாங்கமே இந்த மாதிரி பிளாக்ல தான் வச்சு வித்துட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா டைம் வந்து விற்கிறாங்க, ரேட் வந்து அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு. இப்போ ஸ்டாலின் போய் அதிக விலை வச்சு டாஸ்மாகில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாருங்களா? இல்லை சார், இல்லை நீங்கள் சொல்கிறது அரசாங்கம்னா யாரை சொல்கிறீங்க? ஸ்டாலின் போய் டாஸ்மாகில் வந்து தானே வந்து அதிக விலை வச்சு விற்று வாங்கி எடுத்துகிட்டு போராடுறீங்களா? எந்த கடையில் விற்கிறாரு ஸ்டாலின்? ஸ்டாலின் இல்லை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு பார்த்தா எனக்கு அப்படி இல்லை, புரிஞ்சுக்கிறேன். ஸ்டாலின்றதுனால அரசாங்கமே செய்துன்னு என்ன அர்த்தம்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் அங்கே வித்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ அப்போ அந்த 1000 கோடி ஊழல்னு சொல்கிறாங்களே சார், அப்போ அதுல எதுல இருந்து சார் வருது? இதை வந்து 10,000 கோடி ஊழல் பண்ண பழனிசாமி சொல்கிறாரு. அதை 15,000 கோடி ஊழல் பண்ண இந்த மற்ற வேறு கட்சிக்காரன் பேரெல்லாம் தெரியாது எனக்கு. அவங்கெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆதாரம் கேட்குறீங்களா? அவங்களுக்கு கூட சொல்கிறேன், நான் கொடுக்குறேன். இல்லை கமலஹாசன் சொன்னதாங்க, அவனை நிறுத்த சொல்கிறேன், நான் நிறுத்துறேன், அவ்வளோதான். உத்தமபுத்திரனு மைடாஸ்ன்னு ஒரு கம்பெனி நடத்துதுங்க. ஷோங்கிற ஒரு உத்தமபுத்திரர் இருந்தார். அப்போ சசிகலாவை துரத்தின உடனே துரத்திட்டு ஜெயலலிதா வீட்டில் அவர் தான் போய் உட்காந்தார். உட்காந்த உடனே அவர் எங்கே போய் உட்காந்தாருனாக்கா, ஜெயலலிதாவுடைய பேரில் எந்தெந்த கம்பெனி இருந்தால் அவர் போய் உட்காந்தது மதுபான வியாபாரம், மதுபான தயாரிப்பு வியாபாரம் பண்ணுற அந்த மைடாஸ் கம்பெனியில் தான் போய் உட்காந்தார். அந்த வியாபாரத்தில் தான் உட்காந்தார் அவர் மகனும். ஏன்னா அவங்க அப்பா வந்து பிரபல சாராய தொழிற்சாலை நடத்திக்கின்ற ராமசாமி உடையாருக்கு யாரா லீகல் அட்வைசர்னா சோவோட அப்பா சீனிவாசன், ஸ்ரீமான் சீனிவாசன் பேர். அவர் தான் லீகல் அட்வைசர். அவர் தான் அப்பா வந்து சாராயம் தொழிற்சாலை எப்படி நடத்துவதுங்கிறதுக்கு லீகல் அட்வைஸ் கொடுப்பாரு. மகன் வந்து துக்ளக் பத்திரிகை சாராயம் குடிக்க வைக்கிறார்கள் அவர் எழுதுவார். அப்படியெல்லாம் எழுதுன ஆசாமி எங்கே போய் உட்காந்தாருன்னா மைடாஸில் தான் போய் உட்காந்தார். அது எல்லாருமே செய்கிறது தான். என்னன்னா நான் இருக்கும்போது இவ்வளோ அடிக்காம விட்டுட்டேனே, அடாடாடா இவ்வளோ இல்லை அடிக்கலாமா? நமக்கு அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் போச்சு. நாமளாம் ஆட்சியிலேருந்து பாருங்கள் இவ்வளோ அடிக்கிறாங்க. அந்த அங்கலாய்ப்பில் சொல்கிறது தான். இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நான் இதை விட அதிகமாக அடிப்பேங்கிறத இப்போ அவங்க பேசுகிறேன். இப்போ தொடர்ந்து வந்து திமுக அரசு வந்து மும்மொழி கொள்கைக்கு வந்து எதிராக பேசிட்டு இருக்காங்க. அதில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க, எங்கள் மாநிலத்தில் இருமொழி கொள்கையே போதும் அப்படின்ட்டு. இப்போ அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்காக தான் இந்த இடி ரைடை வந்து உள்ளே இருக்கிறாங்க. 1000 கோடி ஊழல்னு எல்லாம் எதிர்பார்க்குறதாங்க, திசை திருப்புறது தான், வேற என்ன? இதை பேச்சை மாற்றி விடுறதுக்கு யாராவது ஒரு இன்னும் ஒரு 2-3 நாள் யாரோ ஒரு பொம்பளை வச்சு அந்த பொம்பளையோட பற்றி பேச வச்சு இது இல்லையா அது இல்லையான்னு ஏதாவது சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி அந்த மீட்டிங்னா நான் தான் சொன்னேன், பேசி தோற்றுவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள், கலைஞர் வசனம், அவ்வளோதான். அவர் எங்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதெல்லாம் பேசுவானுங்க, பேசணும் அந்த காலத்தில் அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த டாஸ்மாக் ஊழல் வச்சு தான் ஆம் ஆத்மி கட்சியை வந்து டெல்லியிலேருந்து இந்த ஆட்சி கட்டிலேருந்து இறக்குனாங்க சார். இப்போ அதே யுக்தியை தான் வந்து தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு டெக்னிக் ஒன்று தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஓனாங்க ஆடும் கதை தான். ஆடு இந்த பக்கம் தண்ணி குடிச்சிக்குது, தண்ணி இப்படி போயிட்டு இருக்குது, ஆடு இந்த பக்கம் குடிச்சிக்குது, ஓனாய் அந்த பக்கம் தண்ணி குடிக்குது.
நான் குடிக்கிற தண்ணி உன் எச்சப்படுது அப்படின்னு சொல்லிச்சு. அப்பா நீ விட்ட தண்ணி தான் நான் குடிச்சிக்கிட்டு நான் எப்படி எச்சம் பண்ண முடியும்னு. நீ பண்ணலன்னா உங்கள் அப்பா பண்ணியிருப்பான், உங்கள் தாத்தா பண்ணியிருப்பான், ஓனாய் வந்து ஆட்டை கடிச்சு தின்னு பிடிச்சி திங்கிற அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது பண்ணுவாங்க. யார் கேட்க முடியும்? இந்த திராவிட கழக வீராங்கனை அந்த மதிவதனி அழகாக சொல்லிச்சு, நாங்கள் நான் பிராமணி இருந்து என்ன பண்ணுறது, மக்களால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறோம், எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றினாலும் சட்டத்தை நிறைவேற்றினாலும் கவர்னர் ஒரு உங்காடு தானே உட்காந்துருக்கிறாரு. சரி, இப்படி கவர்னர் இப்படிலாம் இது பண்ணுறாரு பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனாக்கா அங்கே நீதிபதியாக உன் ஆள் தானே உட்காந்துருக்காருந்துச்சு. அதுதான் பாயிண்ட்டு. எல்லாம் அவங்க ஆளுங்களும் உட்கார வச்சுருக்காங்க. அவங்க ஆட்சியை எப்படி நடத்துகிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, தேர்தல் ஆணையம், சில நீதிபதிகள், அதை வச்சு தான் அவங்க கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் பணியோட பேசுகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து தொடர்ந்து வந்து எதிர்த்துட்டே இருக்காரு. இப்போ ஸ்டாலின் நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், அவர் கொஞ்ச காலம் வந்து சிறையில் வச்சுட்டா அவருடைய மன ரீதியான அந்த இது வந்து உடைச்சிடலாம், இதன் காரணமாக கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருதா சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமானால் கலைஞரை விட அதிக முறை சிறைக்கு சென்றவர் ஸ்டாலின். தெரியுமா உங்களுக்கு? ஓ, கலைஞரை விட அதிகமாக. கலைஞர் வந்து நீண்ட காலம் இருந்து வந்து 6 மாதம் கடுங்காவல் தான். ஸ்டாலின் 1 வருஷம் கடுங்காவல் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா நினைச்ச போதெல்லாம் கைது பண்ணிச்சாங்க. குயின் மேரிஸ் கல்லூரி இடிக்கிறதுக்கு இது பண்ணும்போது அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, பிடிச்சாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டு பெங்களூரில் போய் கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கலைஞரை விட மிக அதிக முறை சிறைக்கு சென்றது ஸ்டாலின். அவருக்கு வந்து அவர் ஜெயிலில் தள்ளுவேனாக்கா அவர் ஆனந்தமாக போட்டு போய் எத்தனை மணிக்கு போகணுங்க, எந்த ஜெயிலுன்னு கேட்டுக்கிட்டு அவரே கூட போயிட்டு வரும். பழக்கம் இருக்குது, ஒன்றும் புதுசு இல்லை அவருக்கு. இன்னைக்கு இந்த பட்ஜெட் தாக்கல்ல கூட சொல்லியிருக்காங்க சார், இப்போ நாங்கள் வந்து மும்மொழி கொள்கை ஏற்றலை, அதனால எங்களுக்கு இந்த 2000 கோடி நிதியை வந்து வழங்கலை, எல்லாம் தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து தான் இதெல்லாம் இந்த பட்ஜெட் தாக்கல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அவருக்கு பண்றதுக்கான அவங்க தான் வேணாங்கிறாங்க. நான் அது அன்னைக்கு அதான் சொன்னேன், நீ என்ன வேணாங்கிறையா விட்டுருன்ற. மணிப்பூர் மாதிரி எங்களையும் விட்டுரு. மணிப்பூர் பக்கம் உன்னால் போக முடியல. அதை விட வேடிக்கை என்னன்னு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். கிழக்கு மாகாணங்கள் மாநிலங்கள் அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, இன்னொன்று ஏதோ திரிபுரா, இங்கெல்லாம் போனால் அருணாச்சல பிரதேசம், இங்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அங்கே போனாவே அதில் வேடிக்கை என்னன்னா, அருணாச்சல பிரதேஷ் போனோம்னா பஸ்ஸில் தான் போக முடியும். போனாக்கா நடுராத்திரி தான் போகுது. நடுராத்திரியில் வண்டியை நிறுத்துகிறாங்க. ஆர்மி வந்து நம்மளை பூரா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு சந்தேகத்தாக்கு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இந்தியா தான்ன்றீங்க, இந்தியர்களும் உள்ளே போக முடியாது. ஒரு ஃபாரின் போகிற மாதிரி. வெளிநாட்டுக்கு போனால் எப்படி பாஸ்போர்ட் செக் பண்ணி இமிகிரேஷன் இருக்குதா எல்லாம் கேட்டுட்டு எப்படி விடுறாங்களோ அதே மாதிரி தான். அப்புறம் இது எப்படி இந்தியான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அதில் என்னாச்சுன்னா, நானும் எங்கள் ஒரு கம்பெனிக்காக போயிருந்தேன். அந்த கம்பெனி ஓனரு, நான், இன்னொரு 3 பேர் போனோம். வடக்கத்திக்காரன் பூரா செவன் இருப்பான், நம்ம கொஞ்சம் கருப்பாக இருக்கிறோமா. அந்த ஆர்மிக்காரன் கேட்குறான், நீ எப்படிடா கருப்பாக இருக்கிறாங்கிறான். நான் சவுத் இந்தியாவிலேருந்து வரேன். அவனுக்கு சவுத் இந்தியாவை நம்ம ஆர்மி, நான் இந்திய ஆர்மின்னு பேர். அவங்க சவுத் இந்தியாவா, மெட்ராஸ் அவனுக்கு தெரியல. நான் இந்திய நாட்டு இராணுவம் அதிகாரி, அவனுக்கு சவுத் இந்தியாவே தெரியல. அப்புறம் இதை வந்து ஒரு இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் இறங்குனாக்கா இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்றான். அருணாச்சல பிரதேசம் எங்கே பார்த்தாலும் என்னை அறிமுகப்படுத்த இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. எங்கே பார்த்தாலும் பௌத்த விகாரம் இருக்குது, பௌத்த இது இருக்குது. ஒரு மலை, பரங்கி மலை சைஸில் ஒரு மலை, கொஞ்சம் பெரிய மலை. அந்த மலையை தாண்டா சைனா. அவங்களுடைய தொடர்பு பூரா அங்கே தான் இருக்குது. அவங்களே அதே தான். ரொம்ப கொடுமை என்னன்னா, அஸ்ஸாம் யூனிவர்சிட்டியில் என்னை கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ரெஜிஸ்ட்ராரை என்னை அறிமுகப்படுத்துகிறார். டாக்டர் காந்தராஜ் ஃப்ரம் இந்தியா அப்படின்றார். யூனிவர்சிட்டிலிங்க, எங்கேயோ பொதுக்கூட்டத்தில் இல்லை, யூனிவர்சிட்டியில் டாக்டர் காந்தராஜ் ஃப்ரம் இந்தியான்றாரு. என்ன சொல்கிறீங்க? அவங்க நீங்கள் அங்கே பிஜேபி ஆட்சி நடந்துட்டு காங்கிரஸ் தே டோன்ட் கேர். யார் ஆட்சியில் இருக்காங்க, யார் சீஃப் மினிஸ்டர், அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல. அவங்களுடைய பொருளாதாரமே வேறையாக இருக்கும். அவங்க எங்கெங்கிருந்து அவங்களுக்கு நிதிகள் வருது. ஏன்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருந்தபோது நான் போய் கேட்டபோது, உன் ஃபண்டு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைண்ணா, நாங்கள் நடத்திக்குவோம், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, நீ வந்து இதுக்கெல்லாம் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்த அப்படின்ட்டாங்க. உன் காசு வேண்டான்ற. பார்த்தாக்கா அவங்களுக்கு எங்கெங்கிருந்தோ பணம் வருது, எங்கெங்கிருந்தோ பணம் வருது. நான் போனபோது போடோ தீவிரவாதிகள் நம்ம ஆர்மியை தாக்குதல், உயிர் பொழைச்சாலும் ஒரு 5-6 பேர் ஒரு இதில் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருந்தாங்க. அதே கெஸ்ட் ஹவுஸில் நானும் தங்கியிருந்தேன். அதில் நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாங்க. சார்
ஜீப்பில் ஒரு வேனில் 20 இராணுவத்தினரும் வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு வேனில் போகிறோம். எங்கள் வேன் தப்பிச்சிடுச்சு. அடுத்த வேன் டமால் ஒரு வெடி சத்தம் கடிச்சு வேனையும் காணும் யாரையும் காணும் சார். என்னன்னா அந்த குண்டு அவ்வளோ சக்தி வாய்ந்த குண்டு, அத்தனை பேர் ஆவியாக போயிட்டாங்க சார். வேனோட ஆவியாக போயிட்டாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த குண்டுகளை போடோ தீவிரவாதிகள் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை சார். அங்கெல்லாம் போய் நீங்கள் இந்தியர்கள் சொன்னால் இந்தியா நம்ம ஊருன்னு சொன்னாக்க அவன் சிரிக்கிறான். உங்கள் ஊர் எதியா, இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களாலெல்லாம் இருக்க முடியுதில்லை, நம்மளே ஏன் இருக்க மாட்டோம். நாம் என்ன சொன்னோம், அந்த காலத்துலேயே என்ன சொன்னோம், என்ன விட்டுடுங்கிறோம். ஒரு உத்தரப்பிரதேசத்து எம்எல்ஏ என்ன சொன்னார், ஒரு மந்திரி இந்தி தெரியவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியே போனார். நான் ரெடி, விட்டுரு போகிறேன், ஏன் எங்களை பிடிச்சிட்டு உயிர் எடுக்கிறேன். ரொம்ப நன்றிகள் சார். தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார்.